ஹலோ நண்பா, இந்த வீடியோ நம்ம எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா, பிஎஸ்எஃப் அதாவது பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ்லேருந்து ஹெட் கான்ஸ்டபிள் மினிஸ்டர்லேருந்து ஏஎஸ்ஐ ஸ்டெனோகிராஃபருக்கான 2026-27 பேட்சுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் இந்த வீடியோ A to Z இன்ஃபர்மேஷனாக கிளியர் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ A to Z இன்ஃபர்மேஷன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் மட்டும் டீட்டெயிலாக பார்த்துருவோம். ஓகேங்களா? ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா பிஎஸ்எஃப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 60,000 போஸ்ட் வேகன்சி காலியாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இப்போ 60,000 வேகன்சி இருக்குன்னா அதில் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ஜிடியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10,000 20,000 வேகன்சி பிஎஸ்எஃப்க்குன்னு வேகன்சி ஜிடியில் எடுத்திருந்தாங்கன்னா மீதி பார்த்தீங்கன்னா ஒரு 40,000 வேகன்சி நம்மளுக்கு பிஎஸ்எஃப்பில் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அது உண்மைனா கன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் ஓகேங்களா 2026-27 பேட்சில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மந்த்துக்கு அப்புறம் நோட்டிஃபிகேஷன் கன்ஃபார்ம் ஒரு நோட்டிஃபிகேஷனாக ரிலீஸ் ஆகும். ஓகேங்களா? பிஎஸ்எஃப்பில் எவ்வளோ போஸ்டிங் இருக்கோ எல்லா போஸ்டிங்க்கும் தனித்தனியாக நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி ஆள் எடுத்து இப்போ ட்ரேட்ஸ்மேனுக்குலாம் இதுக்கெலாம் பிசிக்கல் முடிஞ்சிருக்கு. ஸோ அதெல்லாம் சேர்த்து மீதி இருக்கிற வேகன்சி தான் இவ்வளோ வேகன்சி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அது கன்ஃபார்ம் ஆள் எடுக்கிறாங்கன்னா நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் அடுத்தது நோட்டிஃபிகேஷன் டக்குன்னு வரும். ஸோ அதோட இன்ஃபர்மேஷன் ஆள் எடுக்க போகிறதா இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு இருக்காங்கன்னா அதேமாரி பிஎஸ்எஃப்பில் எவ்வளோ போஸ்டிங் இருக்கோ அதோட போஸ்டிங் எல்லாத்தையும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துட்டு வருவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம், பிஎஸ்எஃப் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸில் ஹெட் கான்ஸ்டபிள் மினிஸ்டர் அண்டு ஏஎஸ்ஐ ஸ்டெனோகிராஃபருக்கு தான் பார்க்க போகிறோம். ஸோ A to Z இன்ஃபர்மேஷனாக கிளியராக பார்ப்போம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்பா, கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ நான் கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் ஓகேங்களா? ஸோ 2026 இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வர வாய்ப்பு இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா இதுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷன் எப்போ வந்திருக்குன்னா 2022 தான் இதுக்கான நோட்டிஃபிகேஷனே வந்திருக்கு. ஓகேங்களா? ஹெட் கான்ஸ்டபிள் மினிஸ்டர் அண்டு ஏஎஸ்ஐ ஸ்டெனோகிராஃபருக்கு நோட்டிஃபிகேஷன் 2022 தான் வந்திருக்கு. அதுக்கப்புறம் எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனும் பிஎஸ்எஃப்லேருந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகலை இந்த போஸ்ட்டுக்கு. ஓகேங்களா? ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா அதிலே பார்த்தீங்கன்னா வேகன்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 321 வேகன்சி கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வேகன்சி நம்மளுக்கு பிஎஸ்எஃப்பில் அதிகமாக இருக்கிறதால எப்படி இருந்தாலும் இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா வேகன்சி அதிகமாகவே வரும். ஓகேங்களா? ஸோ நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா 2026 வந்துடும் நோட்டிஃபிகேஷன். ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் எந்த மந்தில் வரும்னு பார்த்தீங்கன்னா ஜூன் ஜூலையில் இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வர அதிக வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ வேகன்சி நம்ம எவ்வளோ எதிர்பார்க்கலாம்னா கம்மியாக தான் இருக்கும். 500 600 இந்த மாதிரி வேகன்சியாக தான் வரும். ஓகேங்களா? 300லேருந்து 500க்குள்ளன்னு வச்சுக்கிங்கன்னா ஸோ வேகன்சி எவ்வளோ தான் வரும். ஓகேங்களா? பிஎஸ்எஃப்பில் இவ்வளோ வேகன்சி சொல்லிட்டு இருக்காங்கன்றதால நம்மளுக்கு வேகன்சி பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு 1000 வேகன்சிக்கு மேலே நம்மளுக்கு இந்த போஸ்ட்டுக்கெலாம் வேகன்சி வரும். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு எவ்வளோ வேகன்சி பார்ப்போம். ஹெட் கான்ஸ்டபிள் மினிஸ்டருக்கு பார்த்தீங்கன்னா 700-800 வேகன்சி நம்ம எதிர்பார்க்கலாம். ஏஎஸ்ஐ ஸ்டெனோகிராஃபருக்கு பார்த்தீங்கன்னா 200-300 வேகன்சி நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? இது கம்மியாக தான் வரும். ஸோ ஒரு 200 வேகன்சியே நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? இதுக்கு ஏன்னா ஏஎஸ்ஐக்கு வந்து ஆள் கம்மியாக தான் எடுப்பாங்க. ஹெட் கான்ஸ்டபிள் மினிஸ்டருக்கு பார்த்தீங்கன்னா அதிகமாக எடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது நான் அந்த வேகன்சி ஒரு 40,000-50,000 வேகன்சி சொல்லியிருந்தாங்க இல்லையா, அது கூட கம்பேர் பண்ணி இந்த போஸ்ட்டுக்கு இன்னும் இவ்வளோ வேகன்சி வரும்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? அதுதான் நான் 1000 வேகன்சி சொல்லியிருக்கேன். இதோட அதிகமாக வரதான் வாய்ப்பு இருக்குது, கம்மியாக வர வாய்ப்பு இல்லை. ஓகேங்களா? ஸோ அந்த வேகன்சி உண்மைனா கன்ஃபார்ம் இதை விட அதிகமாக தான் வேகன்சி வரும் இந்த போஸ்ட்டுக்கு. ஓகேங்களா? ஸோ ஹெட் கான்ஸ்டபிளுக்கு பார்த்தீங்கன்னா 700-800, ஏஎஸ்ஐக்கு பார்த்தீங்கன்னா 200-300 வேகன்சி நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஹெட் கான்ஸ்டபிள் அண்டு ஏஎஸ்ஐ ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா 12th நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். எனி குரூப் எடுத்து நீங்கள் படிச்சிருந்தாலும் ஓகே தான். ஓகேங்களா? நீங்கள் 12th நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தால் இதுக்கு நீங்கள் எலிஜிபிள். பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜே உங்களுக்கு தெரியணும். ஓகேங்களா? ஸோ பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ்னால் ப்ரோக்ராம் டெவலப் பண்ணுறது இந்த மாரிலாம் இல்லை. ஸோ சிம்பிளாக கம்ப்யூட்டர் ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது இந்தமாரி நாலேஜ் இருந்தாலே போதும். ஓகேங்களா? ஸோ ரொம்ப டீப்பாலாம் உள்ளே இது பண்ணுற மாரி இல்லை. ஓகேங்களா? சிஸ்டம் வந்து இப்போ கேபிள்லாம் கனெக்ட் பண்ணாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் கேபிள் கனெக்ட் பண்ணுற இந்தமாரி நாலேஜ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் ஸோ ஓகே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதேமாரி டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ எக்ஸ்ட்ரா நாலேஜ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கில் டெஸ்ட்டில் டைப்பிங் இந்தமாரி எதனா தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன்றும் இல்லை, நீங்கள் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th எனி குரூப் படிச்சிருந்தாலும் ஓகே தான். ஸோ நீங்கள் 12th நீங்கள் பாஸ் ஆகியிருந்தாலே போதும். ஸோ நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் தெரிஞ்சிருக்கணும். ஸோ டைப்பிங் ஓகேங்களா? ஸோ அதுவும் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் குவாலிஃபிகேஷன். ஸோ ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18லேருந்து 25 வயசு வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஓபிசிக்கு 3 years ஏஜ் ரிலாக்ஸேஷன், SC/STக்கு 5 years ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 28 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். SC/ST பார்த்தீங்கன்னா 30 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ சேலரி பார்த்தீங்கன்னா ஹெட் கான்ஸ்டபிள் மினிஸ்டருக்கு பார்த்தீங்கன்னா
பே லெவல் பார்த்தீங்கன்னா லெவல் 4 பிரகாரம் உங்களுக்கு சேலரி இருக்கும். 25,500லேருந்து 81,100 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும். அது போக உங்களுக்கு அலவன்ஸ்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் மந்த் சேலரி இப்போ பேசிக் சேலரி 25,500 வரைக்கும் உங்களுக்கு சேலரி போடுறாங்கன்னா அலவன்ஸ் சேர்த்து பார்த்தீங்கன்னா 35,000லேருந்து 40,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ ஏஎஸ்ஐக்கு ஸ்டெனோகிராஃபருக்கு பார்த்தீங்கன்னா பே லெவல் 5 ஓகேங்களா 29,200லேருந்து 92,300 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும். ஸோ பேசிக் இது சேலரி. ஸோ அலவன்ஸ்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40,000லேருந்து 45,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ நல்ல ஜாப் தான். ஸோ யாரும் மிஸ் பண்ணாதீங்க. ஓகேங்களா. ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ரிட்டன் எக்ஸாம் தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் எவிடன்ஸ் டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் வந்துடும். இது 2 ப்ராசஸ். ஓகேங்களா. ஃபிசிக்கல் எவிடன்ஸ் டெஸ்ட்டு, ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் வந்துடும். அதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட். ஓகேங்களா. ஸோ ஹெட் கான்ஸ்டபிள் டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும். இது 2த்துக்கும் டைப்பிங். ஸோ அவங்க சொன்ன டைமிங்குள்ளே நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதோட இன்ஃபர்மேஷன் நம்ம டீட்டெயிலாக கீழே பார்ப்போம். அதுக்கப்புறம் 5வதாக பார்த்தீங்கன்னா மெடிக்கல் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் 6வதாக டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். ஓகேங்களா. ஸோ 5, 6 ஸோ ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் இந்த ஃபிசிக்கல் எவிடன்ஸ் டெஸ்ட்டும் ஃபிசிக்கல் டெஸ்ட்டும் வந்துறதால 4 ப்ராசஸ் தான். ஓகேங்களா. ஸோ 4 ப்ராசஸ் நீங்கள் கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா ஜாப் கன்ஃபார்ம். ஓகேங்களா. ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமில் மொத்தம் உங்களுக்கு டோட்டல் கொஷின் 100 கொஷின் இருக்கும். 100 மார்க். ஓகேங்களா. ஸோ சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஜிகே, மேக்ஸு, ரீசனிங், இங்கிலீஷ். ஓகேங்களா. ஸோ லெவல் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th 12th ஸ்டாண்டர்ட் பேஸில் தான் உங்களுக்கு கொஷின் இருக்கும். ஸோ அதாவது 10th 12th. ஓகேங்களா. ஸோ 10th 12th கொஷின் பேஸ் படி தான் உங்களுக்கு கொஷின் கேட்பாங்க. அதில் இருக்கிற மாதிரி நீங்கள் படிச்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ ஜிகே, மேக்ஸு, ரீசனிங், இங்கிலீஷ் எல்லாமே நீங்கள் 10th 12th பேஸில் தான் உங்களுக்கு கொஷின் இருக்கும். ஸோ நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஃபிசிக்கல் டீட்டெயில் பார்ப்போம். ஸோ ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா மேல் கேண்டிடேட்டுக்கு ஹைட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 165 சென்டிமீட்டர் இருக்கணும். செஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 75 சென்டிமீட்டர் இருக்கும். நார்மலாக இருக்கும்போது எக்ஸ்பென்ஷன் ஆகும்போது 5 சென்டிமீட்டர் எக்ஸ்பென்ஷன் ஆகணும். அதாவது பார்த்தீங்கன்னா 80 சென்டிமீட்டர் நீங்கள் எக்ஸ்பென்ஷன் பண்ணும்போது இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபீமேல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட்டு 155 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க. ஸோ ரன்னிங் பார்த்தீங்கன்னா மேல் கேண்டிடேட்டுக்கு 1600 மீட்டர் ரன்னிங்கு 6 நிமிஷத்தில் ரீச் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபீமேல் பார்த்தீங்கன்னா 800 மீட்டர் ரன்னிங்கு 4 நிமிஷத்தில் ரீச் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ செலெக்ஷன் ப்ராசஸில் இவ்வளோ தான். ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒர்க்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஹெட் கான்ஸ்டபிள் மினிஸ்டருக்கு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ஒர்க்கு தான் இருக்கும். ஓகேங்களா. மோஸ்ட்லி 2 போஸ்ட்டுக்குமே ஆஃபீஸ் ஒர்க்கு தான். ஹெட் கான்ஸ்டபிள் மினிஸ்டருக்கு பார்த்தீங்கன்னா ஃபைல் ஹேண்டில் பண்ணுறது, டேட்டா என்ட்ரி, ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணுறது, ரிப்போர்ட் ப்ரிப்பரேஷன். ஸோ இது எல்லாமே டீட்டெயிலாக நீங்கள் இந்த ஹெட் கான்ஸ்டபிள் மினிஸ்டர் வந்து ஒர்க் இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்தமாரி ஒர்க்கு தான் இருக்கும். ஸோ சேஃப் தான். ஓகேங்களா. ஸோ ரொம்ப ரிஸ்க்காலாம் இருக்காது ஒர்க்கு. ஸோ ரொம்ப சேஃபாக தான் இருக்கும். ஸோ ஒரு நல்ல ஜாப். ஓகேங்களா. ஸோ ஏஎஸ்ஐ ஸ்டெனோகிராஃபர் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒர்க் இருக்கும். ஸோ டைப்பிங், மீட்டிங், நோட்டீஸ்லாம் நீங்கள் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ ஹெட் கான்ஸ்டபிள் மினிஸ்ட்ரியல் மாதிரி இந்த ஜாப் இருக்காது. ஸோ அதோட கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஆஃபீஸரோட இன்ஃபர்மேஷனெல்லாம் நீங்கள் டேட்டா கலெக்ட் பண்ணி நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதுதான் இந்த ஜாபோட ஒர்க். ஓகேங்களா. ஸோ ஓகே நம்ம கரெக்டாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ டீட்டெயிலாக பார்த்துக்குங்க. போஸ்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்டர். ஓகேங்களா. பிஎஸ்எஃப்னு பொறுத்த வரைக்கும் பார்டரில் தான் உங்களுக்கு ஒர்க் இருக்கும். ஸோ பார்டர்னால் நீங்கள் பார்டரில் போய் நின்று ஒர்க் பண்ண மாட்டீங்க கன்று பிடிச்சிட்டு. ஸோ உங்களுக்கு ஆஃபீஸ்க்குள்ளே தான் ஒர்க் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இது வந்து டெக்னிக்கல் ஒர்க்கு மாதிரி. ஸோ அதாவது நீங்கள் டெக்னிக்கலாக நீங்கள் ஆஃபீஸ்க்குள்ளே தான் ஒர்க் பண்ணுவீங்க. ஓகேங்களா. ஸோ பார்டர் பிஎஸ்எஃப்ன்றதால இது வந்து பார்டரில் நீங்கள் கன்று வச்சு நிற்கிற மாதிரி அந்த மாரிலாம் இல்லை. ஸோ நீங்கள் ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணி வைக்கலாம். டியூட்டி டைமிங் பார்த்தீங்கன்னா 8 to 10 ஹவர்ஸ் உங்களுக்கு ஆஃபீஸ் டியூட்டி இருக்கும். எமர்ஜென்சியில் எக்ஸ்ட்ரா டியூட்டி பார்க்குற மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா. ஸோ மோஸ்ட்லி அவ்வளோ டியூட்டி வந்து உங்களுக்கு டியூட்டி டைமிங் இருக்கும். ஆனால் வந்து ஒர்க்கெலாம் அவ்வளோ இருக்காது. ஏதோ எமர்ஜென்சி டைமில் மட்டும் உங்களுக்கு ஒர்க்கு அதிகமாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ மற்ற டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க்கெலாம் அவ்வளோ இருக்காது. ஸோ ஈஸியாக தான் இருக்கும். ஓகேங்களா ஒர்க்கு. ஓகே நம்ம ப்ரொமோஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெட் கான்ஸ்டபிளில் நீங்கள் போஸ்டிங் வாங்கினீங்கன்னா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் பார்த்தீங்கன்னா ஏஎஸ்ஐ, அதுக்கப்புறம் எஸ்ஐ, அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர். ஸோ ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் லெவலில் உங்களுக்கு ப்ரொமோஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. அதோட இன்ஃபர்மேஷன் கிளியராக பார்த்துங்க. ஸோ ஓகே நம்ம கிளியர் டீட்டெயிலாக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் இதுக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகேங்களா. ஸோ வேக்கன்சி அவ்வளோ சொல்லியிருக்காங்க. கன்ஃபார்ம் அவ்வளோ வேக்கன்சி உண்மைனா அவ்வளோ வேக்கன்சிக்கு ஆள் எடுக்க போகிறாங்கன்னா கன்ஃபார்ம் நோட்டிஃபிகேஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் கன்ஃபார்ம் வரும். ஸோ 2 மந்த்துக்கு ஒரு முறை கன்ஃபார்ம் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேங்களா. ஸோ அதோட இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் A to Z இன்ஃபர்மேஷன் வீடியோவை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம போடுவோம். ஓகேங்களா. ஸோ ஓகே நம்ம அந்த ஜாப் பற்றின எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன்.
ஸோ நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, டேக் கேர், பாய்.